நம பார்வதி பதயே நம பார்வதி பதயே. சைவ சமயத்துல ஒரு உன்னதமான ஒரு வார்த்தை நமக்கு நால்வர்களாலும் ஐயார் பெருமர்களாலும் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வார்த்தை இது. பார்வதியுடைய மனாதனாகிய பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ரெண்டு பேரையும் அம்மா அப்பா இருவரையும் நம்ம மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிருக்கிறாங்க. அம்பாள் கிட்ட சுவாமி நமக்கு அறிமுகப்படுறார். அம்மா தான் அம்பாள் சொல்லிருப்பா. அதனால ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு வாக்கியம் இது. சொல்லும் பொழுது நீங்க ஹரண மகாதேவா அப்படின்னு ஒரு சத்தம் எழுப்பணும். என்னன்னா ஹரண அப்படின்ட்டு சுவாமி ஒரு பெயர் உண்டு. என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்கக்கூடியவர். அதாவது தன் கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்கள் அழிச்சுட்டே இருக்கக்கூடியவர். ஒருத்தர் புதுசா குழந்தை பிறந்த அப்படின்னா நிறைய பார்க்க வருவாங்க, கிட்டத்தட்ட இருப்பாங்க. வளர்ந்த பொழுது சிலர் கூட இருப்பாங்க, உணவு ஒருத்தர் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அப்படிங்கும் பொழுது யாரும் இருக்க மாட்டாங்க. மிச்சி போனா ஒரு நாள் 2 நாள் அது மேலே யாராலையும் பார்த்துக்க முடியாது. யாரால எல்லாத்தையும் கிட்ட வச்சு தன் கிட்ட சேர்த்துக்க முடியும்னா பரமேஸ்வரன் தான். இந்த சமஹார மூர்த்தி அப்படிங்கிறவர் தான். அதனால ஹர அப்படின்னா எல்லாத்தையும் வழி அப்படின்ட்டு ஒண்ணு. இன்னொரு ஹர அப்படிங்கிறது அவருடைய பெயர். ஹரன் அப்படின்னு ஒரு பெயர். 108 நாமாவளியில ஹராயமான ஒரு பேர். முதல் ஹர அப்படிங்கிறது அவர் கூப்பிடுவாங்க. 2வது ஹரன் பொழுது என்னுடைய பாபங்களாம் போக்குவாயாக என்று யார் அப்படின்னா மகாதேவாகிய நீங்கள் என்னுடைய பாபங்களை போக்குவீர்களாக என்று ஒரு அன்பு கட்டளையாக கொடுக்கணும். உயர்ந்த ஒரு வார்த்தை. எப்பெல்லாம் கேட்கிறோமோ சொல்லி பாபத்தை அனுபவம் பெறுவோம். நம்ம